என்ன ஓய் இந்த பக்கம்? வேற என்ன, மளிகை பொருள் தான் வாங்க வந்திருக்கேன். அப்படியா ஓய்? அப்புறம் ஊர்ல இருந்து எப்போ வந்தீரு? அது ஏன் கேக்குற? வந்துட்டேன். ஆமா, உன் பொண்டாட்டி ஊருக்கு இது போனாளா? ஆமா ஓய், இப்பதான் போயிட்டு இன்னைக்கு தான் வந்தா. என் தங்கச்சி பிள்ளையும் நல்லா இருக்காளா? உன் பொண்டாட்டி போய் பார்த்துட்டு வந்தாளா? என்ன ஓய், உமருக்கு விஷயமே தெரியாதா? என்னையாச்சு? உன் பொண்டாட்டி பார்த்துட்டு வந்தாளா இல்லையா? என் தங்கச்சி பிள்ளையும் நல்லா இருக்காங்களா இல்லையா? என்ன மனுஷன்யா நீ? என்னையா என்னையாச்சு? எனக்கு எதுவுமே புரியலையே. தங்கச்சி செத்து 2 நாள் ஆச்சு, இன்னும் உமருக்கு உன் தங்கச்சி செத்த செய்தி கூட கிடைக்கலையா? யோ பரம்சியா, என்னையா சொல்ற நீயே? என் தங்கச்சியை பார்த்து செத்து போயிட்டான்னு சொல்ற? நீ என்ன மனுஷையா? உண்மையா சொன்னா உனக்கு என்னையா இவ்வளவு கோவம் வருது? தங்கச்சி செத்தது கூட தெரியாம நீலாம் இருக்கிற, நீனா என்ன மனுஷனா இருப்பியோன்னு தெரியல சத்தியமா. யோ என்னையா சொல்ற? என் தங்கச்சி செத்து போயிட்டாளா? என்னையா சொல்ற நீயே? ஆமாயா, செத்து 2 நாள் ஆச்சு. செலவு கூட அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்களாம். தங்கச்சி செத்தது கூட தெரியல. இவருக்கெல்லாம் கோபமும் ரோசமும் வருது. என்ன ஆளா இருப்பீரோ தெரியல. இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. என் தங்கச்சி சத செய்தியை கூட என்கிட்ட சொல்லாம எல்லாத்தையும் அவங்களே செஞ்சுட்டாங்களா? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது எல்லாம் பண்றதுக்கு? என் தங்கச்சி சத்த செய்தியை கூட என்கிட்ட சொல்லல. போய் அவங்கள பாத்துக்கிறேன். தாய் தவப்பா இல்லாத பிள்ளை, புருஷனையும் இப்பதான் இழந்து 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ளே இந்த 2 பிள்ளைகளையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டால. சரி சரி, கவலைப்படாத. போய் உன் தங்கச்சி பையனையும் பிள்ளையுமாவது போய் பாரு போ. சரியா, நீ சொன்னதுனால இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு. நான் போய் அவங்கள பார்த்துட்டாவது வந்துடுறேன். லட்சுமி, லட்சுமி எங்க போயிட்ட? என்னையா ஒரே சவுண்டா விட்டுட்டு இருக்கற? வீட்ல ஒரு வேலையும் செய்ய வேண்டாமா? போச்சுடி, எல்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ நினைச்சது நல்லபடியா நடந்துருச்சா? என்னையாச்சு? எதுக்கு அழுற? அண்டாளி, நீ சொன்னது அப்படியே நடந்துருச்சு. நான் சொன்னதா? என்னது நடந்துச்சு? என் தங்கச்சி உன் தங்கச்சிக்கு என்னையாச்சு? தங்கச்சின்னு அந்த வேலை இழுத்துக்கிட்டு நீல கண்ணீர் அடிச்சிட்டு இருக்கிறீரே. பேதில போவா, நீ வாய் வச்ச மாதிரியே என் தங்கச்சி செத்தே போயிட்டாடி. இனிமேல் நீ சந்தோஷமா இருப்பேல்ல? என்னது செத்து போயிட்டாளா? அதான் செத்து போயிட்டாளா? இன்னமா அத பத்தி ஏன் பேசிட்டு இருக்கற? போய் உன் வேலைய பாரியா. சரி வாடி கிளம்பலாம். எங்கயா போறது? எங்கன்னு கேக்குற? என் தங்கச்சி பையனையும் பிள்ளையும் போய் இங்கேயே கூப்பிட்டு வந்துடலாம். தாய்க்கு அப்புறம் தாய் மாமன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். இனிமேல் நான் தான் அவங்கள பாத்துக்கணும். அந்த சனியை முடிச்சத மறுபடியும் இந்த வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டு ஏன் உசிரியும் வாங்குறதுக்கா? அதெல்லாம் இங்க கூப்பிட்டு வந்துடாத. என்னடி சொன்ன? நீரே நான் அடிச்சே கொண்டாலும் பரவாயில்ல, உங்க தங்கச்சி பிள்ளையும் தங்கச்சி பையனும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது பாத்துக்கோ. உன்னால இங்க இருக்க முடிஞ்சா இருடி, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளில போயிரு. அவங்களை இங்க தான் கூப்பிட்டு வந்து நான் தான் பாத்துக்குவேன். போவாதையா, போய் நீ அவங்கள போய் எல்லாம் கூப்பிட்டு வராத, ஒழுங்கா இங்கே இருந்துட்டு பாத்துக்கோ. சொல்ல கேட்காம இருக்கிற? இன்னும் 4 அப்பா அப்படின்னா தான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ போல. அடியா, அடிச்சு கொல்லியா? அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல, நான் உன்னை விட மாட்டேன். போவாதயா. சொல்லாம கேட்காம நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா ஒன்னு கொன்னே போடுவோம் பாத்துக்கோ. இல்லையா, அது மட்டும் தான் குறை. கொண்டு போடு என்ன சீக்கிரம். அம்மா அப்பா 2 பேரும் எதுக்கு பாப்பா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எதுக்குப்பா அம்மாவை போட்டு அடிக்கிறீங்க? பத்மாத்தை இறந்துட்டாமா. அப்பா என்ன சொல்றீங்கப்பா? ஆமாமா, அத்தை இறந்துட்டாமா. அத்தையோட பையனையும் பிள்ளையும் போய் நம்ம வீட்டுல கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா உங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாமா. நான் என்னமா பண்றது? என்னப்பா சொல்ற? எப்பப்பா? 2 நாள் ஆயிடுச்சாமா. நம்மளுக்கு தகவல் கூட சொல்லல உங்க அம்மாவால. 2 நாள் ஆயிடுச்சா? நம்ம கிட்ட ஏன்பா தகவல் யாருமே சொல்லல? ஆமா, இப்ப போய் கேட்டுட்டு உங்க அத்தை பையனையும் பிள்ளையும் இங்கேயே கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற உங்க அம்மா அது வேண்டான்னு சொல்றா. அம்மா, சிவாவும் பாப்பாவும் பாவுமா, நம்ம வீட்லயே வச்சு பாத்துக்கலாமா ப்ளீஸ்மா. வேலை எதுவோ பார்த்துட்டு நீ சும்மா இரு. இந்த வீட்ல எந்த முடிவா இருந்தாலும் நான் மட்டும்தான் எடுப்பேன். நீங்க யாரும் எடுக்க முடியாது தெரிஞ்சு. எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருமா, கடைசியா உனக்குன்னு யாருமே வந்து நிக்க மாட்டாங்க பாரு. பொட்ட பிள்ளையா அடக்க உடக்கமா வீட்டுல போய் இருச்சிட்டியா? நீ வந்து பெரிய மனுஷியாட்ட இதுல வந்து தலையிடாத. போகல போமா. எனக்கும் அதே தான் சொல்லுவேன். உன் வேலையை பார்த்து நீ இரு. அங்கே போய் என் தங்கச்சி பிள்ளையை தான் கூப்பிடு, என் பையனை தான் கூப்பிடுன்னு வச்சுக்கோவேன். நானும் என் பிள்ளையும் ஏதாவது ஒரு கிணத்துலையோ ஒரு மேட்லையோ போய் விழுந்து செத்தே போயிடுவேன் தெரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே இதை நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். போடி நீ சீக்கிரம் போய் செத்து போயிரு. நீ செத்து போனா தான் நாங்களாம் நிம்மதியா இருப்போம். நான் போய் என் தங்கச்சி பையனையும் என் பிள்ளையும் இங்கேயே கூப்பிட்டு வரேன். நீ என்ன பண்ணுவியோ பார்த்துக்கலாம். போவாதையா? யோ ஒன்னதாயா, போவாதையா, சொன்னா கேளியா? யோ போவாத. செத்து போனா கூட நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டா போலியே. இவங்க பையனையும் பிள்ளைங்க கொண்டு வந்து விட்டு அதுகளுக்கு தொண்டலையும் யார் பார்த்துட்டு இருக்கிற? பாட்டில் பெத்து விட்டு போயிடுவா. அதை வளர்க்கறதுக்கு ஒரு ஆள், அது மூத்திரத்தை அள்ளுறதுக்கு ஒரு ஆள், அது பீ பேண்டா கழுவுறதுக்கு ஒரு ஆள். யார் அந்த கருமத்தெல்லாம் பண்ணுவா? பார்த்துக்கலாம். கொண்டு வந்து வைக்கட்டும். 2 நாள் தான். எப்படி விரட்டி விடுறேன்னு பார்க்கலாம். நமக்கு வாய்ச்சது சரியில்லை. வாய்ச்சது சரியா இருந்தா நம்ம நிம்மதியா வாழலாம். போகட்டும், இது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம்.